எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து எஸ்பி புனிதா. நான் பிஜிபி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் நாமக்கல்லில் வந்து 10 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் வந்து சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ சீட் அப்படின்னாலே வந்துட்டு ஸோ நம்மளோட கண்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த உணவு உற்பத்திக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமானது வந்து சீடு இருந்தால் தான் வந்து உணவு உற்பத்தியை வந்து நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ அந்த சீடை வந்து எப்படி வந்து ஒரு குவாலிட்டியாக வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு விவசாயிகளுக்கு வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த கோர்ஸில் வந்து அவங்க படிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஏன்னா விவசாயிகளுக்கு வந்துட்டு உங்களுக்கு அதிகமான வருமானமும் வரணும், நல்ல நம்ம நாட்டுக்கு தேவையான வந்து உணவுமே வந்து தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த கோர்ஸில் அந்த விதைகளுக்கு வந்து என்ன விதமான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கறது. இப்போ வந்து மழை காலம் அப்படின்னாக்க சீடு வந்து நல்லா வரும் யூஸ்வலாகவே. ஆனால் இதே வெய்ய காலம் அப்படின்னாக்கா தண்ணியும் மழையோ இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த விதைகளுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாக்கா அது வந்து நல்லா வளரும், அதுக்கு நல்ல ஈல்டு வரும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த கோர்ஸில் படிப்பாங்க. அது இல்லாமல் உற்பத்தி பண்ணுற அந்த விதைகளை வந்து எப்படி வந்து அவங்க விவசாயிகளுக்கு வந்து சப்ளை பண்ணுறது அப்படின்றது இது எல்லாமே வந்து இந்த கோர்ஸில் படிப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த படிக்கிறத வந்துட்டு ஃபைனல் இயர் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம காலேஜ்லேயே வந்துட்டு லேண்டில் வந்துட்டு அந்த சீடை வந்து போடுவாங்க. அதாவது எங்கேனாக்கா நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து சீட்ஸை வாங்கி இங்கே வந்து சீடை போட்டு அதுலேருந்து வர ஈல்டை வந்து டைரெக்டாக டிபார்ட்மெண்ட்லேயே வந்து எடுத்துக்குவாங்க. இதை வந்து சீட் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துட்டு சீட் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்துலாம் வருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் நடக்கும். இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகி பண்ணுவாங்க. இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்க அவங்களுக்கு ஃபர்தராக 4 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு போகிறப்ப எப்படி வந்து அந்த ஒரு சீட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து கூடவோ இல்லை அவங்க தனியாகவும் வந்து அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்க அவங்களே வந்து இந்த சீட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகலாம் அவங்க. இது இல்லாமல் இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்க சீட்ன்றது வந்து ஒரு பேசிக் இன்புட் அப்படின்றதுனால நிறைய ப்ரைவேட் சீட் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரைவேட் சீட் கம்பெனிஸில் வந்துட்டு இவங்க ரிசர்ச் சைட்லேயும் போகலாம், தென் மார்க்கெட்டிங் சைடில். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து நல்லா படித்தாங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த லைனில் போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அதுக்கு மேலே ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு போகிறப்ப எம்எஸ்சி பிஹெச்டின்னு போயிட்டு அவங்க இதில் வந்து ரிசர்ச் லைன்லேயும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போகலாம்.